என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் ஹேர் ஃபாலுக்கு ஒரு முடிவே வர மாட்டேங்குதுங்க. பாத்ரூம் போய் குளிச்சுட்டு பார்த்தோம்னா கொத்து கொத்தா முடி உதிர்ந்து கிடக்குது. இதுக்கு ஏதாவது எளிமையான சோர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபரா நீங்கள்? உங்களுக்காகவே இந்த பதிவு. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது எல்லா பேருக்கும், பெண்களுக்கு அதிகமாக இந்த முடி உதிர்தல் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்களும் இந்த முடி உதிர்தல் பிரச்சனையில் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. இப்போ முடி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம், அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம முதல்ல முடி இருந்தால் தான் அந்த அழகாக இருக்கிறோம் அப்படின்ற இதை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா முடிக்காக இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கு அதிகமான ஒரு கேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உயிருக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையை விட நம்மளுடைய முடிக்கு மயிருக்கு கொடுக்கக்கூடிய அக்கறை இன்றைக்கி மக்கள்கிட்ட அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த முடி அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஈரப்பதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த முடி உதிர்தலுக்கான வேலையே கிடையாது. அந்த ஈரப்பதம் எப்பொழுது குறையுதோ அப்போ தான் அந்த முடி உதிர்தல் அப்படின்றதே இன்றைக்கி நடக்க ஆரம்பிக்குது. ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா அதை ஒரு சில விஷயங்களை வெட்ட வெட்ட தான் வளரும் அப்படின்பாங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடி வெட்ட வெட்ட அதனுடைய வளர்ச்சி விதம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க முடி வெட்ட வெட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ முடி அந்த வெட்டி கீழே போடுறாங்கன்னு பார்த்தா அதை மொத்தமாக அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா நம்ம இவ்வளோ முடியை கட் பண்ணிக்கணும்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா எவ்வளோ நீளமாக இருக்கும், லாங்காக இருக்கும். ஆனால் பெண்கள் முடி வெட்டுறதே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடுப்பு பகுதி, பெட்டெக்ஸ் பகுதி இவ்வளவுக்கு மேலே வளர்றதும் இல்லை. ஆமாம், அதனால தான் பயிர்களுக்கு களை எடுக்க எடுக்க தான் பார்த்திங்கன்னா அந்த பயிர் ஹைட்டாக வளரும் அப்படிம்பாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் களை எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். அப்போ நம்மளுடைய முடியில், நம்முடைய வேர்க்கால்களில் இருக்கக்கூடிய முடி வேர்க்காலை காலி பண்ணக்கூடிய ஓகேங்களா, அந்த டேண்ட்ரஃபு அது மாதிரி ஏதாவது இருக்குதா, அழுக்குகள் இருக்குதா அப்படின்றத நம்ம முதல்ல க்ளீன் பண்ணி அந்த வேர் ரூட்டை முதல்ல ஆரோக்கியமாக பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு நோயினுடைய மூல காரணத்தை சரி செய்தால் மட்டுமே அந்த நோயிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட். அப்போ தலைமுடி உதிர்தல் அப்படின்றது ஒரு அறிகுறியா அல்லது நோயா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு அறிகுறியே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த தலைமுடி உதிர்தலுக்கு அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு எளிமையாக ஒரு சொல்யூஷன் நம்ம பண்ண முடியும். அப்படி என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முதல்ல அந்த காரணத்தை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த தலைமுடி உதிர்தலுக்கான காரணம் என்னென்னா, உள்ளுறுப்புகளில் நம்முடைய சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பமாக இருந்தால், நம்முடைய கல்லீரல் அதிகப்படியான வெப்பமாக இருந்தால் நமக்கு தலைமுடி அதிகமாக உதிரும் அப்படின்றது தான் ரியாலிட்டி. சும்மாலாம் முடி ஆட்டோமேட்டிக்காக உதிராதுங்க. நம்மளுடைய சிறுநீரகம் தான் நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உடம்புல நீர்ச்சத்து குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும், உடம்புல நீர்ச்சத்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் அதற்கு நம்மளுடைய சிறுநீரகம் தான் முக்கியம் அப்படின்னா. ஆமாம், இப்போ ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அதில் உள்ள இலைகள்லாம் உதிருது, பட்டு போகுது, உதிருது. இப்போ அந்த இலையில தான் பிரச்சனை, அந்த இலையோட காம்பில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு போய் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த இலையை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த மரத்தினுடைய வேரில் போய் நம்ம தண்ணி ஊற்றுறதும் உரம் போடுறதும் பண்ணோம்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் பூத்து குலுங்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது. அது மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய தலைமுடி அப்படின்றது அதனுடைய வேர்க்கால் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு மட்டும் ஏதாவது சொல்யூஷன் பண்ணிடலாமா அப்படின்னா அது தீர்வாகலை இன்றைக்கி. அதனால தான் அதனுடைய ரூட் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ரூட் என்னங்க, அதனுடைய மூல காரணம் தான் என்னங்க அப்படின்னா, உடல் பாடி அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கிறது. அதில் குறிப்பாக உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்முடைய தலைமுடிக்கும் நம்மளுடைய சிறுநீரகத்துக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்குது. ஆமாம், அப்போ உங்களுடைய சிறுநீரகத்தை மட்டும் நீங்கள் கூல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய தலைமுடி உதிர்தலிருந்து நம்ம தப்பிச்சிட முடியும். ஆனால் அது இல்லாமல் நம்ம மேலே ஏதாவது தலைக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆயில் வாங்கி தேய்ச்சிக்குவோமா, நல்ல ஹேர் ஃபால் ஆகாத ஒரு ஷாம்பு வாங்கி தேய்ச்சிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது தீர்வாகாது. அதுதான் விஷயமே. அப்போ இதுக்கு என்ன தாங்க பண்ணலாம், இதுக்கு சொல்யூஷன் என்ன தாங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக நாங்கள் நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூல் பண்ணுற சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஆமாம், அப்போ அதில் கூல் பண்ணுற டிப்ஸ் என்னங்க அப்படின்னா, அதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு சில டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆயில் பாத் எடுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். எண்ணெய் குளியல் இன்றைக்கி எடுக்கிற பழக்க வழக்கமே இன்றைக்கி மாறிடுச்சு. அப்போ அந்த எண்ணெய் குளியல் எடுக்கணும் அவசியம்.
அது கழுத்துக்கு கீழே நல்லெண்ணெயும் கழுத்துக்கு மேலே தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுக்க சொல்கிறோம். இதுலேயே முதல்ல உங்களுடைய உடல் சூடு குறையும், முடி உதிர்தலும் குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக தான் இதில் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மூல காரணமான இந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியே சரியாகும். அப்போ இந்த மாதிரி வந்து அதை பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கருவேப்பிலை ஜூஸ் கொஞ்சம் நல்லா வந்து கருவேப்பிலை ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம எங்களுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடியினுடைய வேர்க்கால்களை குளிர்ச்சிப்படுத்துவதில் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலை கருகருவென முடியை வளரச் செய்வதில் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் இப்படி வந்து முன்னோர்கள் இதெல்லாம் முன்னாடியே ரிசர்ச் பண்ணி தான் அவங்க எல்லாத்துலேயும் கருவேப்பிலை சேர்த்தாங்க. ஆமாம், சாம்பார் வச்சா, ரசம் வச்சா, பொங்கல் வெண்பொங்கல் செய்தா அப்படின்னு எல்லாத்துலேயும் பாருங்கள் கருவேப்பிலை சமையலுக்குள்ளே சேர்த்துட்டாங்க. அப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவாகவே நீ கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சி தரும், முடிக்கு குளிர்ச்சி தரும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு குளிர்ச்சி தரும், கழிவுகளை வெளியேற்ற சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி பல விஷயங்களுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கருவேப்பிலையை ஒரு பேக் போட சொல்லுவோம் நம்மளுடைய தலைமுடிக்கு. ஆமாம், கருவேப்பிலையை மட்டும் அப்படியே அரைச்சி இது பண்ணி அதை வந்து தலைப்பகுதியில் நம்மளுடைய வேர்க்கால்களில் படுற மாதிரி பேக்கு அப்படியே வந்து கருவேப்பிலை பேக் போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்மளுடைய தலைப்பகுதி முழுவதும் வைத்திருந்து 20 நிமிஷம் கழித்து குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இது போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஆயில், சுவாசி ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஆயில் ஒன்று கொடுப்போம். அற்புதமாக இருக்கும். அது வந்து அதனுடைய மூல காரணத்தை சரி செய்கிற மாதிரி ஃபார்முலா கொடுத்துக்கிறதுனால அதுக்குள்ளே உள்ள மூலிகைகள் நம்மளுடைய மூல காரணத்தை சரி செய்யும். என்னென்னா கூல் பண்ணும். அதை தேய்ச்சி பார்த்தவங்க எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக் அதுதான். நைட்டு தேய்க்க சொல்லுவோம். பொதுவாக வந்து ஹேர் ஆயில் வந்து பகலில் தானே தேய்க்க சொல்லுவாங்க. நம்ம வந்து நைட்டு தேய்க்க சொல்லுவோம். அப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயிலை நம்ம வந்து தலைப்பகுதி முழுவதும் தேய்ச்சிட்டு அது போக கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நம்மளுடைய கால் பாதத்துலேயும் தேய்க்க சொல்லுவோம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மரம்னா அந்த மரத்தில் உள்ள இலை உதிராமல் இருக்கணும்னா அதோடைய வேர் ஈரமாக இருக்கணும். அந்த மரத்தினுடைய வேர் ஈரமாக இருந்தால் இலை உதிராது, அவ்வளோதான். அப்போ நம்முடைய கால் பாதம் தான் உடல் என்ற மரத்திற்கான வேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கால் பாதத்தில் நம்ம வந்து நைட்டு படுக்கப்படும் பொழுது இந்த ஹேர் ஆயிலையே அங்கே தேய்க்க சொல்லுவோம். இந்த ஹேர் ஆயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் தேய்ச்சிட்டு படுத்தா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உடம்பு நல்ல கூலிங் ஆகிறத. ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு நல்ல உறக்கம் வரும், சூப்பராக தூக்கம் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தலைமுடி உதிராது. ஒரு நாளில் இருந்து 3 நாளைக்குள்ளேயே ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. சார் முடி எதுவுமே உதிரலை, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா இந்த மூல காரணம் சரி செய்தால் மட்டும்தான் நமக்கு அதிலிருந்து வந்து வெளியே வர முடியும், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு தலைமுடி அதிகமாக உதிருதா, நீங்கள் கவனம் வைக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களுக்கு உடல் சூடு இருக்குதான்னு கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு சேரில் உட்காருங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, அப்படியே அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த சேர்லேருந்து எந்திரிச்சிடுறீங்க. இன்னொருத்தர் யாரும் அந்த சேரில் உட்காடுறாங்க. உட்காந்துன்னு நான் சொல்லுவாங்க, யாருப்பா அந்த சேரில் உட்காந்தது, என்ன இப்படி நெருப்பாக கொதிக்குது, இவ்வளவு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கெல்லாம் தலைமுடி உதிரும். நம்மளுடைய இடுப்பு பகுதி, கூபக பகுதி, இதெல்லாம் பயங்கரமான ஹீட் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் தலைமுடி உதிரும். ஆமாம், இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். ஏன்னா தலைமுடி உதிர்வதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காரணங்கள் என்னென்னா இதுதான். அப்போ இந்த உடல் சூட்டை, மூளைச்சூட்டை, அந்த சிறுநீரக சூட்டை நம்ம வந்து வெளியேற்றிட்டோம்னாலே, அதை கூல் பண்ணிட்டோம்னாலே தலைமுடி உதிர்தலேருந்து கிளியர் ஆயிருங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வருதுன்னா அது அதுக்கப்புறம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணுங்கள். இதை சரி பண்ணாலே உங்களுடைய தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவர முடியும். ஆமாம். அப்போ நம்ம வீட்டில் இருந்தே பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கருவேப்பிள்ளை பேக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்மளுடைய தலைப்பகுதியில் போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து குளிச்சிருங்க. இது ஒன்றே போதும், ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் குளியல், எண்ணெய் குளியல் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கால் பகுதியிலையும் அந்த எண்ணெயை தேய்ச்சி உடம்புகளை குளிர்ச்சி பண்ண செய்யுங்க. என்னென்னா நீங்கள் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்க்கிறதோட எஃபெக்ட்டு வெறும் கால் பாதத்தில் மட்டும் எண்ணெய் தேய்ச்சாலே போதும், உடம்பை வந்து கூல் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ரிமோட்டு தான் இது. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவியில் போய் அந்த மேனுவலாக போய் சேனல்லாம் மாற்றுவோம் பார்த்தீங்களா, அங்கே. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரிமோட் வந்துருச்சுல்ல, அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்முடைய கால் பாதத்தில் முடிகிறதுனால
இதுதான் நமக்கு ரிமோட். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அதுதான் இல்லையா? பாதகூசன்ற சிகிச்சை மூலமாக கால் பாதத்தில் சில அழுத்தங்கள் கொடுப்போம். அங்கே சில நாட்ஸ் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஆமாம், அப்போ அந்த உறுப்புக்கு நேரடியாக எனர்ஜி போகும். அப்போ கால் பாதத்தில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? உள்ளுறுப்புகள் நேரடியாக குளிர்ச்சி அடையும். உடல் முழுவதும் மயக்கப்பட்டு கீழே விழுந்து உடல் முழுவதும் அசையா நிலையில் ஒரு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மயக்கப்பட்ட சூழ்நிலை. அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் கால் பாதத்தை எடுத்து நல்லா தேய்ச்சி விடுப்பான்பாங்க. காலில் தேய்ச்சி வெப்பத்தை ஏற்றின உடனே அவர் எந்திரிச்சிடுவார். ஆக்சுவலி மயக்கப்பட்ட நபர் பாடி ஜில்லுன்னு இருக்கும், உடலில் சூடு குறைஞ்சிடும். அப்போ உடலில் சூடு குறைஞ்சிருச்சுன்னா கால் பாதத்தில் தேய்ச்சி விட்ட உடனே வெப்பம் உடனடியாக அங்கே போகும், டக்குன்னு மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவார். அது எவ்வளவு ஸ்பீடாக நடந்துச்சுன்றதை மட்டும் நீங்கள் கண் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளவு ஸ்பீடு நம்மளுடைய கால் பாதம். அப்போ இதன் மூலமாக வெப்பத்தையும் கொடுக்க முடியும், இதன் மூலமாக குளிர்ச்சியும் கொடுக்க முடியும். செஞ்சு பாருங்கள். கால் பாதத்தில் இங்கே நீங்கள் குளிர்ச்சியை கொடுத்து உடல் முழுவதையும் குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். உங்களுடைய தலைமுடி உதிர்தலிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வெளிவாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.